டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல அப்கமிங்கான படங்கள் என்னென்ன? அவர் அருண் மாதேஷனோட இயக்கத்துல ஹீரோவா கூட நடிக்க போறாரு. இப்போ லோகேஷ் கனகராஜோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் சினிமால கேப்டன் மில்லர் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் அருண் மாதேஷனோட இயக்கத்துல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அடுத்ததா ஹீரோவா தமிழ் சினிமால இன்ட்ரடியூஸ் ஆக போறாரு. படம் பக்காவான ஆக்ஷன் படம். எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் RKFI மற்றும் ரெஜன் மூவிஸ் இணைஞ்சு ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் அவர்கள் ஒரு புதிய படத்தில் இணைய போகிறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த காம்போ ரொம்ப நாளாக ரசிகர்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த காம்போ நடக்க போகிறதா நியூஸ் வந்திருக்கு. இதோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் ஆகஸ்ட் 24 எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இணைஞ்சு அலாவுதீனும் அற்புத விளக்கும்ன்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேர் இணையற படம் கேங்ஸ்டர் மூவியா இருக்கும்னு நியூஸ் வந்திருக்கு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் படமா கைதி 2 வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. இவர் இயக்கக்கூடிய இந்த படத்துல சூர்யா மற்றும் கார்த்தி அவர்கள் முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க. கைதியோட தொடர்க்கம் தான் இது. விக்ரம் 2க்கு அடுத்ததா இந்த படம் LCUல ரிலீஸ் ஆக போகுது. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அருண் மாதேஷனோட இயக்கத்தில் ஹீரோவாக நடிச்சதுக்கு அப்புறமா ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனை வச்சு ஒரு படம் இயக்க போறாரு. அதுக்கு அடுத்தது தான் கைதி 2 இயக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பிக் பட்ஜெட் படமா இதை தயாரிக்க போறாங்க. அமீர் கான் அவர்கள் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ஒரு ஸ்டாண்டலோன் சூப்பர் ஹீரோ படமாக நடிக்க போறாரு. எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அமீர் கான் அவர்களும் லோகேஷ் கனகராஜோட லைனப்ஸில் ஒரு படம் கமிட் ஆயிருக்காரு. இப்போதைக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட லைனப்ஸில் இந்த 4 படங்களும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் விக்ரம் 2 கூட இருக்குது. எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.